கோபண்ணா, ஒரு ஒரு சுணக்கம் இருக்கா? இந்தியா கூட்டணிக்குள் பரப்புரையிலையும் ஒரு சுணக்கம், கூட்டணி ஒற்றுமையிலையும் ஒரு சுணக்கம், ஒரு முரண் இருக்கா? இல்லை, பொதுவாக செயல்பாடுகள், கட்சி நடவடிக்கைகள், கட்சியை நடத்துகிற அந்த விதத்தில் பார்க்குறப்போ, இப்போ பிஜேபின்னு சொன்னால் அமித்ஷா ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒன் மேன் ஷோ. அது அது ஒரு அதனுடைய செயல்பாடுகள் வேறு. இப்போ எங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜனநாயக ரீதியாக இயங்குவது, சுயேட்சையான செயல்பாடுகள் உண்டு. மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் அவர்கள்கிட்ட கூட்டணி, இப்போ தாக்கரே ஒரு பக்கம், காங்கிரஸ், என்சிபி இதெல்லாம் ஒருங்கிணைப்பது இருக்குல்ல, எல்லாம் ஒரு சுதந்திரமான கட்சிங்க. இப்போ அமித்ஷா சொல்கிறத ஏக்நாத் ஷிண்டே, அஜித் பவார் கேட்குற அந்த துணி வேறு. ஆனால் அவங்கெல்லாம் நிறைய பிரச்சனைக்குரியவர்கள். அங்கே இடி இருக்குது, சிபிஐ இருக்குது, ஐடி இருக்குது, எல்லாம் இருக்குது அவர் கையில். அதனால் அங்கே கட்டுப்பாடு என்பது வேறு, பல உத்திகள் கையாளுவாங்க. இங்கே ஒவ்வொருவரையும் பர்சிவேசிவ் பண்ணி, கான்சென்சஸ் கிரியேட் பண்ணி, எல்லாத்துலேயும் இணக்கமாக கொண்டு வர்றது ஒரு கடுமையான பணி ஒன்று. அதில் என்ன நடந்ததுன்னா, போன 2024 6 மாதத்துக்கு முன்னால் லோக்சபா எலெக்ஷனில் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸே 0.16% தான். இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் பிலோ 1% தான் வாக்கு சதவீத வித்தியாசம். ஆனால் சீட்டுன்னு பார்க்கும்போது நாங்கள் 30 இடத்துல ஜெயித்தோம், அவங்க 17 இடத்துல ஜெயித்தாங்க லோக்சபாவில். நம்பர் ஆஃப் கான்ஸ்டியூன்சி அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் கூட நாங்கள் அதிகமான லீடில் தான் வந்தோம். இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த அசம்பிளி தேர்தலில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது, இதெல்லாம் பார்க்குறப்போ நெக் டு நெக்கு ஒரு கடுமையான போட்டி தான் இருக்குன்னு பொதுவாக நாங்கள் எதிர்பார்த்தோம். முன்ன பின்ன தான் இருக்கோம், பட் எப்படியாவது நாங்கள் வந்து விடுவோம், ஆட்சி பிடிப்போம் தான் நினைச்சோம். ஆனால் இந்த தீர்ப்பு எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. ஏன்னா ரொம்ப பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த பின்னடைவுக்கான காரணத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா வருகிற காலங்களில் இதில் ஒன்று அவங்க 1500 ரூபா 5 இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த பெண்களுக்கு உரிமை தொகை. அதுக்கப்புறம் தேர்தல் பரப்புரையில் அவர்கள் அதை 2200 கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் 3000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னோம். ஆக தமிழ்நாடு பாணியில் இந்த பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்கறது, இலவசங்கள் கொடுக்கறதுலாம் இங்கே எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1967 3 படி லட்சியம், படியரிசி நிச்சயம்னு சொல்லி அப்போ இலவசங்கள், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு தான் இங்கே வந்தது ஆரிஜின். அதுக்கப்புறம் இப்போ மகாராஷ்டிராவில் வந்திருக்கு. அது அந்த கிட்டத்தட்ட 2.3 கோடி பெண்களுக்கு அந்த 5 அது ஒரு இம்பேக்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா சொன்ன மாதிரி அந்த கடைசி ஒரு 6 மாதத்தில் இந்த ஸ்கீம் ஒரு 5 இன்ஸ்டால்மெண்ட் 5 மாதம் கொடுத்துருக்காங்க. 1500 2.3 கோடி பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு வகையில் அவர்களுக்கு உதவி இருக்கலாம். இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு பதிலாக தேர்தல் நேரத்தில் மாதம் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி ஸ்கீம் மூலமாக.